சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான கடகராசிக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே வாழ்க்கையவே போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் உங்க குடும்பத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இவங்க அஷ்டம சனியோட ஆதிக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட அஷ்டம சனி கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில கபடி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வேணா சொல்லலாம். அதாவது ஜோதிட ரீதியா பார்க்கும்போது 7ரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி, விரய சனி, பாத சனி, இந்த 3 சனி திசைகளும் ஒரே நேரத்துல நடப்புல இருந்தா ஜாதகருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் கொடுக்குமோ அதே மாதிரியான பாதிப்புகளை இந்த அஷ்டம சனியும் ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதனால கடந்த 2-3 வருஷங்களாகவே கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில தொடர்ச்சியான போராட்டங்கள் மட்டும்தான் இருந்துகிட்டு வருது. முழுக்க மன நிம்மதி இல்லாத வெறுப்பான ஒரு வாழ்க்கையை தான் கடகராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. அதே சட்டை, அதே டெய்லர், அதே வாடகை அப்படின்னு சொல்ற மாதிரி அதே கஷ்டம், அதே சோதனைகள், அதே போராட்டங்கள் அப்படின்னு தான் கடகராசிக்காரங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கழிஞ்சுக்கிட்டு வருது. அதாவது ஒவ்வொரு மாசமும் ராசி கட்டத்துல இருக்கிற கிரகங்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே வருதே ஒழிய கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களும் நடக்கல, எந்த விதமான முன்னேற்றங்களும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அதுவே நம்ம கடந்த தை மாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு தொடர்ச்சியான விரை செலவுகளை கொடுத்த ஒரு மாதமாவே கடந்த தை மாதம் இருந்திருக்கு. குறிப்பா உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கடந்த தை மாசத்துல கடகராசிக்காரங்களுக்கு 2 மடங்கு அதிகரிச்சிருக்கும். அது மூலமா ஏற்படக்கூடிய மருத்துவம் சார்ந்த விரை செலவுகளும் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கும். இது கூடவே குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறது, குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா தொடர்ச்சியான மருத்துவ செலவுகள் ஏற்படுறது அப்படின்னு கடந்த தை மாதத்துல பெரும்பாலான கடகராசிக்காரங்க நோய்களோடவே போராடி இருந்திருக்காங்க. அதே போல ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு கடந்த தை மாதம் ஆசை காட்டி மோசம் பண்ணிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா சொந்த தொழில் செய்யறவங்க, வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்படுற மாதிரியான ஒரு மாய தோற்றம் ஏற்பட்டு தொழில வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. அதாவது தொடர்ச்சியா ஒரு 4 நாட்களுக்கு கடகராசிக்காரங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில திடீர் முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்கும், திடீர் லாபங்களும் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த 4 நாட்களுக்கு அப்புறமா ஏற்கனவே தொழில என்ன மாதிரியான வீழ்ச்சிகளை எல்லாம் சந்திச்சுட்டு வந்தாங்களோ அதே மாதிரியான வீழ்ச்சிகளை கடகராசிக்காரங்க சந்திக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு சில கடகராசியை சேர்ந்த வியாபாரிகள் முதலீடு செஞ்ச பணத்தை கூட எடுக்க முடியாம திடீர் நஷ்டங்களையும் சந்திச்சிருப்பாங்க. அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கிற கடகராசிக்காரங்களுக்காவது கடந்த தை மாதம் நிம்மதியை கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது உத்தியோகத்துல இருக்கிற கடகராசிக்காரங்க கடந்த தை மாதத்துல 2 மடங்குக்கும் அதிகமான வேலைப்பளுவை சந்திச்சிருப்பாங்க. அப்படி வேலைப்பளு அதிகரிச்ச காரணத்தாலேயே இவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கட்டாயமா ஒரு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க. இதனால உத்தியோகத்தையும் சரியா செய்ய முடியாம உடல் ஆரோக்கியத்தையும் பேண முடியாம பெரிய அளவிலான மன போராட்டத்தை கடந்த தை மாசத்துல உத்தியோகத்துல இருக்கிற கடகராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. போதாக்குறைக்கு தொடர்ச்சியான குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய தகராறுகள், கடன் சம்பந்தமான நெருக்கடிகள், தொடர்ச்சியா ஏற்படக்கூடிய விரய செலவுகள் அப்படின்னு கடந்த தை மாதம் கடகராசிக்காரங்களை பஞ்சா பிரிச்சு போட்டுருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாறுதலை கொடுக்குமா, ஏதாவது முன்னேற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில திடீர் முன்னேற்றங்களையும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த மாசி மாதம் இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா இந்த மாசி மாதம் முழுக்கவே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலமாவே இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதி ரொம்ப அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதுவே மாதத்தோட பிற்பகுதியில நீங்க முயற்சியே எடுக்கல அப்படின்னாலும் வெற்றிகள் கட்டாயமா கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான யோகமான காலகட்டமா இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. அதாவது இந்த மாசி மாதத்தோட தொடக்கத்திலேயே புதன் பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். கடகராசியோட விரையாதிபதியான புதன் பகவான் மறைவு ஸ்தானமான அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் சந்திச்சுட்டு வந்த விரைய செலவுகள் எல்லாம் முழுமையா முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இது கூடவே விரையாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் போது விபரீத ராஜ யோகத்தையும் ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி பார்க்கும்போது இந்த மாசி மாசத்துல கடகராசிக்காரங்க திட்டமே போடாம போற போக்குல செய்யற காரியங்கள்ல கூட சிறப்பான வெற்றிகளை புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். போதாக்குறைக்கு இந்த மாசி மாதத்தோட தொடக்கத்துல பண வரவு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு தாராளமாவே கிடைக்கும்.
கடன் நெருக்கடிகளை குறைக்கக்கூடிய அளவுக்கு உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது எப்பவும் இருக்கும். அதுவே மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில இருந்து பயிற்சியாகி பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசியில சஞ்சாரம் பண்ணுவார். மீனராசி புதன் பகவானோட நீச்ச வீடு அப்படிங்கறதால நீச்சம் பெற்ற புதனா பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ண போறார். புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சி தன்னோட பலத்தை முழுமையா இழக்கிறார் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய சிக்கல்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் விரையாதிபதியா இருக்கிற காரணத்தால அவர் நீச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்துல கடகராசிக்காரங்களுக்கு ராஜ யோகங்கள் கிடைக்க போகுது. குறிப்பா கடந்த காலத்துல நீங்க சந்திச்சுட்டு வந்த காரிய தடைகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியில முழுமையா விலகும். உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா நீங்க சந்திச்சுட்டு வந்த விரைய செலவுகளும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில உங்களை விட்டு முழுமையா விலகும். இது கூடவே ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு வீடு மாற்றமும் வேலை மாற்றமும் உத்தியோக மாற்றமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமா இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா உத்தியோகத்துல இருக்கிறவங்க நீங்க வேலை பார்க்குற இடத்துல தொடர்ச்சியா நெருக்கடிகளை மட்டுமே சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாசி மாசத்துல அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு நீங்க மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கும் இந்த மாசி மாதம் அற்புதமான யோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சுருக்கமா சொல்றதா இருந்தா புதன் பகவான் நீச்சமடையக்கூடிய இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியில நீங்க எதிர்பாராத ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதே நேரம் விரையாதிபதி நீச்சம் பெற்று தன்னோட பலத்தை முழுமையா இழக்கிறாரு அப்படின்னா ஜாதகருக்கு தூக்கம் சம்பந்தமான பாதிப்புகளையும் ஞாபக மறதியையும் கொடுப்பார் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதனால கடகராசி அன்பர்கள் இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியில தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க. ஒருவேளை அசந்து தூங்கினாலும் கனவு தொல்லைகளையும் சந்திக்க போறீங்க. போதாக்குறைக்கு உங்களுக்கு நிறைய ஞாபக மறதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. அதே நேரம் இந்த ஞாபக மறதி பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா எழுத்துப்பூர்வமான உத்தரவாதம் இல்லாம யாருக்கும் பணத்தை கொடுக்காதீங்க. யாருக்கிட்ட இருந்தும் பணத்தை வாங்காதீங்க. அடுத்ததா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் முழுக்கவே அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். சூரியனும் சனியும் பகை கிரகங்கள் அப்படிங்கறதாலையும் இந்த ரெண்டு கிரகங்களும் அஷ்டமஸ்தானத்துல இணையறதாலையும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்களை சந்திப்பீங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா நீதிமன்ற வழக்குகளை சந்திக்க வேண்டியது வரலாம். இதெல்லாம் விட முக்கியமா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களாலேயே உங்களோட தொழில நீங்க வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இந்த மாசி மாசத்துல ஏற்படலாம். அதே போல சனியும் சூரியனும் அஷ்டமஸ்தானத்துல இணையிறது உங்களோட தனிப்பட்ட குணங்கள்லையும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். குறிப்பா கோபமே வராத கடகராசிக்காரங்களுக்கு கூட இந்த மாசி மாசத்துல மூக்கு மேல கோபம் வரும். குடும்பத்துல இருக்கிறவங்க ஏற்படுத்தக்கூடிய குடைச்சல்கள் மூலமா உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்களும் இந்த மாசி மாசத்துல ஏற்படும். இதனால கடகராசி அன்பர்கள் உங்களோட குடும்ப வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு மாதமாவே இந்த மாசி மாதம் இருக்க போகுது. இது கூடவே நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட கோபத்தை கட்டாயமா கட்டுப்படுத்தியே ஆகணும். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்களும் உங்க கோபத்தை கட்டுப்படுத்த தவறிட்டீங்க அப்படின்னா உங்க மேல் அதிகாரிகள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் கட்டாயமா ஏற்படும். அதே போல நீங்க கடகராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிக்காட்டாதீங்க. குடும்பத்துல இருக்கிற யாரையும் குத்தி காட்டி பேசுறது, மட்டம் தட்டி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மாசி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற யோக பலன்களை அள்ளி வந்து கொடுக்க போகுது. ஆனா அந்த யோக பலன்களை முழுமையா அனுபவிக்க முடியாத அளவுக்கு நிறைய முன்கோபத்தையும் கொடுக்க போகுது. அந்த முன்கோபத்தை மட்டும் நீங்க கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சிறப்பான யோக பலன்கள் இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.